அன்போட ஃபேமிலி எல்லாருமே வந்து பவியோட அம்மா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. அங்கே வந்து பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கண்மணி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எதிரில் வந்து ஒரு ஓலை குடிசை இருக்குது. என்னங்க இது ஓலை குடிசை வச்சுருக்கீங்கன்னொன்னே, இல்லைம்மா நவராத்திரிக்காக கொலுபொம்மைகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம், அதை இன்னும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலை, அதனால தான் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பவியோட அப்பா சொல்கிறாரு. சரி அந்த பொம்மைகளை நான் பார்க்கலாமான்ற, போய் பாருமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்காம வந்து எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கண்மணி மட்டும் ஆர்வத்தில் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே திடீர்னு வந்து கரண்ட் வந்து வந்து எர்த்து வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு பாஸ் ஆகி ஃபுல்லாகவே வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு அந்த குடிசையே. அப்போ வந்து அதில் மாட்டிக்கிறாங்க கண்மணிக்கு வந்து அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே வந்து அன்பவை தடுக்கிறாங்க, போக வேணாம்னு சொல்லிட்டு. கண்மணி வந்து என்ன ஆனான்னு தெரியல, கண்மணி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, கண்மணி நான் போய் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அன்பு ஓடுறாரு. அப்போ வந்து வேணாம் எல்லோரும் சொல்லி தடுத்து கூட அன்பு வந்து என்ன பண்ணாரு, கண்மணி போய் காப்பாற்றுறாரு. கண்மணி வந்து தூக்கிட்டு வர்றாரு வெளியே. கண்மணி வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. பார்த்து வந்து அலறி போயிடுறாரு. எல்லாருமே பதறி போகிறாங்க. கண்மணி காரில் போட்டுட்டு வந்து அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. உடனே வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறாரு. இங்கே வந்து கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இங்கே அன்பு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பம் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன ஆச்சு இப்போ கண்மணி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. கண்மணி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா, கண்மணி பாவண்டா, அவள் என்ன ஆகுறதும் தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே இருக்காரு. கார்த்திக்கிட்ட சொல்லி அண்ணன் ஒன்றும் ஆகாதுன்னு அன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன சொல்ல. இல்லைடா என்னால் முடியலடா, மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாடா, சுத்தமாக மூச்சே இல்லைடா அவளுக்கு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா, இங்கே டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. இதை பார்த்து எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. வந்து வெண்ணிலாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்ணிலா வந்து கண்மணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து அன்பு அழதை பார்த்துட்டு எல்லாரும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து கேட்குறாங்க, இங்கே வந்து அன்பு யார் அப்படின்னு. அவங்க கண்மணி உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னோடனே, ஆமாங்க நீங்கள் தானே சேர்த்திங்க, இப்போ எப்படி இருக்காங்க டாக்டர் அப்படின்னோடனே, அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்கங்க, ஏன்னா ரொம்ப தீக்காயம் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்கு, அதில் ரொம்ப பயத்தில் வேற இருந்திருக்காங்க, அந்த பயமே அவங்களுக்கு அதிகமாக வந்து ரொம்ப வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. வந்து உடனே பயந்து போயிட்டாரு அன்பு. என் கண்மணிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. கண்மணியை போய் பார்க்குறாரு. என்னை விடுங்க, என் கண்மணியை பார்க்கணும். இல்லை சார் இப்போ விட முடியாது, அவங்க கண்ணை திறந்தாதான் அப்படின்னா கண்மணிக்காக வந்து அவங்க வந்து மாமியார் வந்து வேண்டிக்கிறாங்க. அன்போட அம்மா எல்லாருமே இங்கே வேண்டிக்கிறாங்க. இங்கே கண்மணி நினச்சி அன்பு வந்து பழைய நினைவுகள் அவங்க கூட இருந்தது, விளையாடினது, பேசினது, கண்மணி முதல்ல வந்து அவர் ஒய்ஃபாக நினச்சது எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. கண்மணி பார்க்கறதுக்காக அன்பு வந்து உள்ளே போகிறாரு. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் ஒரே ஒரு வாட்டி வந்து சிஸ்டர் நான் கண்மணி பார்த்துக்கிறேன்னொன்னே, என் கண்மணி நான் வந்தால் கண்டிப்பாக கண்ணை திறந்துருவா அப்படின்றாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னோடனே கண்மணி வந்து இருக்கிற அந்த ஐசியூ வார்டுக்கு அன்பு வந்து உள்ளே போகிறாரு. அப்போ கண்மணியோட கையை பிடிச்சிட்டு வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணீர் வந்து கண்மணியோட கையில் வந்து படுது. அப்படியே சொல்கிறாரு, கண்மணி இவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயத்த இப்போ சொல்கிறேன்டி, உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேடி, நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது கண்மணி, நீ இப்போ ஒரு வேளை நீ வரலன்னு வச்சுக்கோ என் கண்ணை முழிச்சு, அதுக்கப்புறம் இந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்க மாட்டா, கண்மணி இல்லாத அன்பு இந்த உலகத்தில் வாழ மாட்டா, இதுதான் உண்மை கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்மணி வந்து கண்ணை திறக்கலை, இப்போ நீ கண்ணை திறக்கலைன்னா அதுக்கப்புறம் இந்த அன்பு நீ இருக்கிறத நீ பார்க்கவே மாட்டேன், அதனால் கண்ணை திறந்துரு கண்மணி ப்ளீஸ் கண்மணின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. உங்ககிட்ட நான் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், லவ்வை சொல்லணும், என் மனசில் ஃபுல்லாக நீ தான் இருக்கன்ற விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு காத்து நின்று தெரியுமா, ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட நான் சொல்வேன்னு எதிர்பார்க்கல கண்மணி, ஆனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிஸ்டர் வந்து சார் பேசிட்டிங்களா, நான் பேசுறதெல்லாம் வந்து கேட்குமா கண்மணிக்கணும், கண்டிப்பாக கேட்கும் சார், ஆனால் அவங்களால பேச தான் முடியாது, நீங்கள் பேசுங்க, பேச அவங்களுக்கு கண்டிப்பாக நினைவு வரும் அப்படி சொன்னோன்னே பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்து அன்பு, கண்மணி உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்க வந்து எல்லாரோட ஒன்றை தான் கண்மணி நான் நேசிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் கண்மணி இருக்க, நீ தான் கண்மணி இருக்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஓப்பனாக கண்மணி கிட்ட சொல்கிறாரு அன்பு. அப்படியே கண்மணி வந்து பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அன்பை பார்க்குறாங்க. அன்பு அப்படியே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி அப்படியே கண்ணீரில் வந்து விடுது கண்ணில். அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு அன்பு. லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்றாரு. அப்படியே வந்து கண்ணில் வந்து தனியாக ஊற்றுது கண்மணிக்கு, சந்தோஷம் தாங்க முடியாமல்